என்னங்க எடுத்த உடனே இவங்கள போடுறீங்களேன்னு கேட்டுறாதீங்க. இன்றைக்கி இவங்க தாங்க நிறைய அறுவடையில் இருக்காங்க. நம்ம பச்சை மிளகாய் தாங்க கொத்து கொத்தாக காய்ச்சிருக்காங்க. சைஸும் நல்லா பெருசாக இருக்காங்க. அப்படியே ஃபுல்லாக இன்றைக்கி அவங்கள கொஞ்சம் அறுவடை பண்ணிடலாங்க. ரொம்ப சந்தோஷங்க எனக்கு. ஆனால் பச்சை மிளகா தான் எனக்கு டஃப்பு கொடுத்தாங்க. டஃப்பு கொடுத்தவங்களே இன்றைக்கி எனக்கு சக்ஸஸும் கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது, பறிக்கிறதுக்கும் நல்லா இருந்தது. நமக்கு இன்றைக்கி சமையலுக்கு தேவையான அளவுக்கு காயும் கொடுத்துட்டாங்க. நல்ல ஒரு அறுவடை. இந்த மாதிரி செடிங்க தாங்க சூப்பர். நம்ம வந்து பெருசாக இருக்கிறத விட இது பாருங்கள், ஒரு கிளையிலே எத்தனை மிளகாய். சாரி, இந்த பக்கம் வந்தாச்சு. நான் தேடிட்டுருக்கேன், என்னடா கையில் எடுத்தமே பார்த்தா மிளகாயை காணமேன்னு சொல்லி கை அடங்காமல் ஓடி போகிறாங்க. அவங்களுக்கு அறுவடை பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையா என்னன்னு தெரியல. எப்படியேங்க இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணுறதுன்னு முடிவாயிடுச்சு. ஹீல்டு எடுத்துட வேண்டியதாங்க இன்றைக்கி. நம்ம அறுவடை முடிஞ்சிட்டு எவ்வளோ இருந்ததுன்றதை நம்ம எடுக்கலாம். அப்படியே பாருங்கள், சைனீஸ் பர்பிள் கத்திரி விதைக்கு வந்துட்டாங்க. அவங்களே இன்றைக்கி எடுத்துடலாங்க.